மக்களுடன் முதல்வர் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகளில் அனைத்து எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கு பெறுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 11ஆம் தேதி தருமபுரியில் மக்களுடன் முதல்வர் திட்ட விரிவாக்கத்தையும் 15ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார். திமுக ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலத்தில் படுகொலை செய்யப்பட்ட அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சண்முகம் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலையை செய்வதற்காகவே அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள், தெருவிளக்குகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலுக்கான தேதி நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மாவட்டம் முழுவதும் ஜூலை 8, 9, 10 மற்றும் 13 ஆகிய 4 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார். நீட் தேர்வு கூடாது என்றும் கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்டியலில் வர வேண்டும் என்றும் உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவராகவும் திராவிடராகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசியுள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அன்புமணி ராமதாஸ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மேடையில் வைத்துக்கொண்டு நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்று பேச தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் குழந்தைகளை கடத்தி வைத்துக் கொண்டு ஓட்டு போட்டால் தான் விடுவோம் என்ற நிலைக்கு திமுகவினர் செல்வார்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக சாடினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலை விட மிக மோசமாக நடக்கிறது என்றும் இதற்கு திமுக வெற்றி பெற்றதாகவே அறிவித்து விடலாம் என்றும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பணமா பாசமா என போராட்டத்துக்கு நடுவே நடைபெறும் தேர்தல் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாமக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பணம் கொடுத்து தேர்தலை வென்றுவிடலாம் என்று 20 அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டு இருப்பதாகவும் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் மக்கள் விரட்டுவார்கள் என்ற பயத்தினால்தான் இந்த சூழலை உருவாக்கி வைத்துள்ளதாகவும் கூறினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், 14 ஆண்டுகள் கழித்து ஒரு இடைத்தேர்தலை பாமக சந்திப்பதாகவும் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இங்கு ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் திமுக ஆட்சியை சாடினார். இந்த இடைத்தேர்தல் திமுக ஆட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடைபெறும் தேர்தல் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தும் அனைத்து உரிமைகளும் பாமகவினருக்கு உண்டு என்றும் அவர்களுக்கு இல்லாத உரிமையும் வேறு யாருக்கும் இல்லை என்றும் கூறினார். தமிழகத்தில் தொடர்ந்து 3வது மாதமாக ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒரு பொருள் வாங்குவதற்கு 2-3 முறை ரேஷன் கடைக்கு அலைவதாக புகார் தெரிவிக்கும் மக்கள் வெளியே 200 ரூபாய் கொடுத்து துவரம் பருப்பு வாங்க முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் ராஜினாமா செய்துள்ள நிலையில் மேயர் பதவியை கைப்பற்ற 4 பேருக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. 25வது வார்டு கவுன்சிலர் கிட்டுவை மேயராக்க எம்எல்ஏ அப்துல் வஹாப் தீவிர முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் துணை மேயராக உள்ள ராஜு, கவுன்சிலர்கள் உலகநாதன், கருப்பசாமி, கோட்டையப்பன் ஆகியோரும் மேயர் பதவியை கைப்பற்ற காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மேயர் பதவியை பிடிக்க திமுகவில் 4 பேருக்கு இடையே கடும் போட்டி எழுந்துள்ளது. 46வது வார்டு கவுன்சிலர் மீனா லோகு, 52வது வார்டு உறுப்பினர் லக்குமி இளம்செல்வி, 97வது வார்டு உறுப்பினர் நிவேதா சேனாதிபதி, 34வது வார்டு உறுப்பினர் மாலதி ஆகியோர் மேயர் பதவியை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது.
சுதந்திர போராட்ட வீரருக்கு ஓய்வூதிய பாக்கியை வழங்காததால் பொதுத்துறை கூடுதல் செயலாளர் அந்தோணி சாமிக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வூதிய பாக்கியை வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி திருவள்ளூரைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் வேலு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிரதமர் மோடி வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ரஷ்ய அதிபர் புதினின் அழைப்பின் பேரில் 8ஆம் தேதி மாஸ்கோவுக்கு செல்லும் மோடி அங்கு 2 நாட்கள் தங்கி இந்தோ ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதி ஆஸ்திரியாவுக்கு செல்லும் மோடி அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வான் டெர் பெல்லனுடன் இரு நாட்டு தொழில் நிறுவன தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடுகளை அம்பலப்படுத்தி அவற்றை விலக்கி வைக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கஜகஸ்தான் தலைநகரான அஸ்தானாவில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் படித்த மோடியின் உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ராஞ்சியில் உள்ள ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் ஹேமந்த் சோரனின் தந்தையும் முன்னாள் முதல்வருமான ஷிபு சோரனும் பங்கேற்றார். முதலமைச்சரான பின்பு சம்பாய் சோரன் துன்புறுத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் விமர்சித்தார். பாஜக பற்றிய ஹேமந்த் சோரனின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர் பாஜக யாரையும் பாதுகாக்கவும் இல்லை, துன்புறுத்தவும் இல்லை என்றார். மேலும் சம்பாய் சோரன் இன்னும் சில நாட்கள் முதல்வராக நீடித்தால் என்ன ஆக போகிறது என்ற அவர் ஹேமந்த் குடும்பம் மட்டுமே ஆட்சியில் குறியாக இருப்பதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் சிறையில் இருந்தபடி போட்டியிட்டு வென்ற காலிஸ்தான் பிரிவினைவாதி அம்ரித்பால் சிங் மற்றும் என்ஜினியர் ரஷீத் ஆகியோர் இன்று எம்பிக்களாக பதவியேற்க உள்ளனர். பஞ்சாபில் உள்ள கதூர் சாஹிப் தொகுதியில் அம்ரித்பால் சிங்கும் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவின் ரஷீத்தும் வெற்றி பெற்றனர். இருவருக்கும் பதவியேற்புக்காக பரோல் வழங்கப்பட்டுள்ளது. அசாமில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 52ஆக உயர்ந்தது. மாநிலத்தின் 29 மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் மக்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வெள்ளத்தால் 21 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய ரயில்வே அடுத்த 2 ஆண்டுகளில் சுமார் 10,000 நான்-ஏசி ரயில் பெட்டிகளை தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஒப்புதலையும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக்கிற்கு செல்லும் இந்திய குழுவுடன் தான் கலந்துரையாடியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமது விளையாட்டு வீரர்கள் தங்களால் முடிந்ததை செய்து இந்தியாவை பெருமைப்படுத்துவார்கள் என்று தான் நம்புகிறேன் என்றும் அவர்களின் வாழ்க்கை பயணங்களும் வெற்றிகளும் 140 கோடி இந்தியர்களுக்கு நம்பிக்கையை தரும் எனவும் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். ஆந்திராவிலிருந்து தெலங்கானா பிரிக்கப்பட்டதால் அம்மாநிலம் பொருளாதாரம் மற்றும் நிர்வாக ரீதியில் பின்னடைவை சந்தித்தது. இதன் காரணமாக ஆந்திராவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தேவையான நிதி உதவிகளை வழங்குமாறு கோரியதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. நேற்று காலை முதல் வெயில் கடுமையாக இருந்த நிலையில் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த நிலையில் மாலை நேரத்தில் இருள் சூழ்ந்து கருமேகங்கள் உருவான நிலையில் இரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை எண்ணூரில் கொசஸ்தலை ஆற்றின் ஒரு பகுதி திடீரென மஞ்சள் நிறமாக மாறியதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக பக்கிங்ஹாம் கால்வாயில் இருந்து கொசஸ்தலை ஆறு இணையும் எண்ணூர் கழிமுக பகுதியில் தண்ணீருடன் மஞ்சள் நிறத்தில் கழிவுகள் படர்ந்து காணப்படுகிறது. இதனால் மீன்கள் அழியும் என அச்சம் தெரிவித்துள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மருத்துவ மாணவர் சேர்க்கை உரிமை மாநிலங்களுக்கு வழங்க கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்கம் சார்பாக சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் விசாரணை என்பது மாணவர்களை சுற்றி மட்டுமே நடப்பதாகவும் பின்னணியில் கல்வி அமைச்சகத்தில் யார் இருக்கிறார்கள் என்ற விசாரணையை சிபிஐ இதுவரை துவக்கவில்லை எனவும் இந்திய மாணவர் சங்கம் குற்றம் சாட்டியது. சென்னை தரமணியில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அனுமதியின்றி நுழைந்து இந்துத்துவா கருத்து பரப்பியதாக ஏபிவிபி அமைப்பினரை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரித்துவிட்டு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்படும் என மாணவர்கள் மத்தியில் துணைவேந்தர் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 3 மாதங்களுக்குள் செடி மரங்களை அகற்றி முட்டம் வரை தண்ணீர் செல்வதை உறுதிப்படுத்த வேண்டுமென கோதையாறு வடிநில நிர்வாக பொறியாளருக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடைவரம்பு கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் செடி மரங்களை அகற்றி விவசாயத்திற்கு நீர் செல்வதற்கு வழிவகை செய்ய கோரிய வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூளமேடு பகுதியில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்ததில் பூ வியாபாரி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பெரியார் பாதை பகுதியைச் சேர்ந்த பூ வியாபாரியான கிருஷ்ணமூர்த்தியிடம் விஜயலட்சுமி என்பவர் பூ கேட்க முதல் மாடியின் பால்கனியில் இருந்து கயிறு கட்டி பையை கீழே கொடுத்து பூ வாங்க முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக பால்கனி இடிந்து கிருஷ்ணமூர்த்தி மீது விழுந்ததில் அவர் பலியானார். விஜயலட்சுமி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் போலீஸ் போல நடித்து ரேபிடோ கார் ஓட்டுநரிடம் பணத்தை திருடிய நபரை வங்கி அதிகாரிகள் போல் நடித்து போலீசார் சாதுரியமாக கைது செய்தனர். கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமரவேலு என்பவர் கடந்த 22ஆம் தேதி இரவு மெரினா கடற்கரை மணற்பரப்பில் படுத்து தூங்கிய நிலையில் அங்கு போலீஸ் உடையில் வந்த ஒருவர் அவரிடமிருந்து செல்போன் 500 ரூபாய் பணம் ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றையும் மிரட்டி பறித்து சென்றதாக தெரிகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி லாக்கரில் இருந்து 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை திருடியதாக ஊழியர் ஒருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வண்டலூரைச் சேர்ந்த கிரிமலா சுப்பிரமணியம் என்பவர் வங்கி லாக்கரில் தங்க நகைகள் வைத்திருந்த நிலையில் அதனை எடுக்க சென்றபோது அவை திருடப்பட்டது தெரிய வந்தது. அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 13 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மறு வடிவமைப்பு செய்யப்படவுள்ள கிண்டி ரயில் நிலையத்தின் மாதிரி புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேற்கூரைகளை மாற்றுதல், பழைய கூரை தாள்களை அலுமினிய வண்ண தாள்களாக மாற்றுதல், நடைமேடை மறுசீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை தண்டையார்பேட்டையில் பர்தா அணிந்து வந்த 2 பெண்கள் டெய்லர் கடையின் உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி 15,000 ரூபாய் பணம் கைப்பையை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேற்கு வீராக்குட்டி தெருவில் அமுதா என்பவரின் டெய்லர் கடைக்கு ஜாக்கெட் தைக்க வந்ததாக கூறிய 2 பெண்கள் கடைக்குள் இருந்த பணப்பையை லாவகமாக திருடி சென்றனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான மாத ஊதியம் உயர்த்தப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை 10,804 ரூபாயில் இருந்து 16,796 ரூபாயாகவும், நடத்துனர்களின் மாத ஊதியத்தை 10,656 ரூபாயிலிருந்து 16,585 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள பானிபூரி தயாரிப்பு கூடத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தரமற்ற மற்றும் பழைய எண்ணெயை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு தரையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பானிபூரிகளை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் இதேபோன்ற செயலை தொடர்ந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். கோவை புளியகுளம் விநாயகர் கோவில் அருகே நிம்மதி உணவகத்தில் 10 ரூபாய்க்கு பிரியாணி விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் குவிந்தனர். உணவகத்தின் புதிய கிளையின் துவக்க விழாவையொட்டி அதன் உரிமையாளர் நிம்மதி இஸ்மாயில் 10 ரூபாய்க்கு சிக்கன் மற்றும் பீஃப் பிரியாணி விற்பனை செய்யப்படும் என அறிவித்தார்.
கோவை வடவள்ளியில் நடிகை அதுல்யா ரவி வீட்டில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை திருடிவிட்டு நாடகமாடிய பணிப்பெண் மற்றும் அவரது தோழியை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடிகை அதுல்யா ரவி வீட்டில் அடிக்கடி பணம் திருடு போனதாக கூறப்படும் நிலையில் இதற்காக அவர் அங்கு பொருத்தியுள்ள சிசிடிவியில் பணிப்பெண் செல்வி மற்றும் அவரது தோழி விஜயலட்சுமி ஆகியோர் திருடிய காட்சியை வைத்து புகார் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழையூர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் 3 சொகுசு கார்களில் ரகசிய அறை அமைத்து கஞ்சா கடத்தி வந்ததாக 4 பேரை கைது செய்து 200 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஒடிசாவிலிருந்து 50 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்ததும் இதனை வேதாரண்யம் கொண்டு சென்று படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்ல இருந்ததும் தெரிய வந்தது. காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் சந்துரு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என துணை மேயர் உள்ளிட்ட 7 கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். 2வது மண்டல குழு தலைவரான திமுகவை சேர்ந்த சந்துரு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். மதுரையில் வருமான வரித்துறை அதிகாரி என கூறி ரெய்டு வந்ததாக தொழிலதிபர்களிடம் பணம் கேட்டு மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். நகரி பகுதியில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் பணிபுரிந்த விக்னேஷ்குமார் என்பவர் தொழிலதிபர்கள் நிறுவன உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு வருமான வரித்துறை ரெய்டு வருவதாகவும் தனக்கு பணம் கொடுத்தால் காப்பாற்றுவதாகவும் கூறியதாக வருமான வரித்துறைக்கு வந்த தகவலின் பேரில் புகார் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகள் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தோரப்பள்ளி பகுதியில் கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மும்முனி புறவழிச்சாலை அருகே வாரச்சந்தை நடைபெறும் இடத்தில் ஆவின் பாலகம் வைப்பதற்கு கிராம பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மகேஷ்குமார் என்பவர் ஆவின் பாலகம் வைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு திரண்ட பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரமடை பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரின் மனைவி கலாமணி தனது 2.5 வயது பெண் குழந்தை அஷ்மிகாவுடன் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் இருவரது உடல்களும் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததற்கு தவறான சிகிச்சையே காரணம் என குற்றம் சாட்டிய குடும்பத்தினர் மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது போலீசில் புகார் அளித்தனர். அள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணிற்கு குழந்தை பிறந்த நிலையில் மருத்துவமனை தரப்பினர் திடீரென்று அவரை சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் சில நிமிடங்களிலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. ஈரோடு மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் 10,40,000 ரூபாய் லஞ்ச பணத்தை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது உதவி செயற்பொறியாளர் மோகனிடம் லஞ்சம் கொடுக்க வந்த 13 ஒப்பந்ததாரர்களின் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இது தொடர்பாக உதவி செயற்பொறியாளரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சோழவந்தான் அருகே பெண்ணை வன்கொடுமை செய்ய முயன்றதாக அவரது சித்தப்பாவை போலீசார் கைது செய்தனர். தெப்பத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தனது தோட்டத்தில் பூ பறிக்க வந்த உறவுக்கார பெண்ணிடம் அத்துமீறி நடக்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது அந்த பெண் கூச்சலிட்டதால் தனது செல்போனை தவறவிட்டுவிட்டு தனது 2 சக்கர வாகனத்தில் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலவாசல் பகுதியில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவு நீர் கலந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வேறு வழியின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தண்ணீரை தான் பருகி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் தங்களுக்கு வழங்கும் குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தரமான நீரை விநியோகிக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கணவனை இழந்த பெண்ணுக்கு சமூக வலைதளம் மூலம் பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் முதன்மை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வயதான தம்பதியர் நடத்தி வந்த டிஃபன் கடையை கும்பல் ஒன்று அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுக்கூர் கீழக்குறிச்சி பகுதியில் ஆச்சி மெஸ் என்கிற டிஃபன் கடையில் 30 ரூபாய்க்கு பார்சல் வாங்கியதற்கு வாடிக்கையாளர் 100 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த 7 பேர் கடையை அடித்து நொறுக்கியதுடன் வயதான தம்பதியையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் சொத்து வரி ரசீது வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பேரூராட்சி செயல் அலுவலர் உட்பட 3 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். முகமது இப்ராஹிம் ஷா என்பவர் சொத்து வரி ரசீது கேட்டதற்கு செயல் அலுவலர் மகாலிங்கம், கிளார்க் ரவிச்சந்திரன் ஆகியோர் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திருமணமான 7 மாதத்தில் கல்லூரி மாணவனுடன் சென்ற பெண்ணை குடும்பத்தினர் காவல் நிலையம் எதிரே தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெங்காயனூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மனைவி அனிதாவிற்கும் பக்கத்து வீட்டு மாணவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். இந்நிலையில் இருவரும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு வந்தபோது அனிதாவை அவரது உறவினர்கள் தாக்கினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையின் உள்ளே இருந்த புங்கை மரம் திடீரென காற்றின் வேகத்தில் முறிந்து விழுந்ததில் நோயாளிகள் அச்சமடைந்தனர். சித்த மருத்துவ பிரிவு அருகே பாதையை மறைத்து மரம் விழுந்ததால் நோயாளிகள் செல்வதற்கு சிரமம் ஏற்பட்டது. மேலும் காற்றின் காரணமாக விழுந்த மரத்தை விரைந்து அப்புறப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2,500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மைய உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கடந்த 2022ஆம் ஆண்டில் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் அதற்கான மானியமாக 50,000 ரூபாய் பெற மாவட்ட தொழில் மைய உதவியாளர் சிவகுமார் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா இந்தியர்களை பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாதென திட்டவட்டமாக தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். கஜகஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த ஜெய்சங்கர் ரஷ்யாவில் ராணுவத்தில் பணியமர்த்தப்பட்ட இந்தியர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்யும் திட்டத்தை டெஸ்லா நிறுவனம் கைவிட்டு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்வது பற்றி விவாதிக்க இந்தியா வருவதாக அறிவித்த எலான் மஸ்க் ஏப்ரலில் அதை தள்ளி வைத்தார். இந்த நிலையில் நிதி நெருக்கடி இருப்பதால் இந்தியாவில் உடனடியாக முதலீடு செய்ய முடியாது என தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. குடும்பத்தினருடன் இணைந்து பிரதமர் மோடியுடன் இந்திய வீரர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஜஸ்பிரீத் பும்ரா, ஜடேஜா, சூரியகுமார் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் தங்களது குடும்பத்தினருடன் சேர்ந்து பிரதமருடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். 17 ஆண்டுகளுக்கு பின் T20 உலகக்கோப்பையை கைப்பற்றிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மும்பையில் வெற்றி ஊர்வலம் நடத்தினர். மெரைன் டிரைவ் பகுதியில் இருந்து திறந்த வெளி வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற வீரர்களுக்கு ரசிகர்கள் அலை கடலென திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வான்கடே மைதானத்தில் வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மும்பையில் நேற்று இரவு தெருக்களில் தான் பார்த்த ரசிகர்களின் வரவேற்பு ஒருபோதும் மறக்க மாட்டேன் என ராகுல் டிராவிட் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உரையாற்றிய டிராவிட் ரசிகர்களின் இந்த அன்பை தாம் இழக்கப் போவதாக உருக்கமாக தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு BCCI சார்பில் 125 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பரிசு தொகை வழங்கப்பட்டது. கோப்பையை வெல்லும் இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் வழங்கப்படும் என BCCI முன்பே அறிவித்து இருந்தது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஹர்திக் என ரசிகர்கள் முழக்கமிட்ட காட்சி இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. IPL தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியாவை ரசிகர்கள் கடுமையான கிண்டல் கேலி செய்த நிலையில் தற்போது இந்திய அணிக்காக அவர் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியதால் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.
மும்பையில் இந்திய அணியை வரவேற்கும் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிக அளவிலான மக்கள் கூடியதால் பலரும் மூச்சு விடவே சிரமமடைந்து மயங்கியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2 எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் MS தோனி, சாக்ஷி தம்பதி தனது 15ஆம் ஆண்டு திருமண நாளை மகிழ்வாக கொண்டாடினர். திருமண நாளை கொண்டாடும் விதமாக அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோவை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு சாதகமாக ICC நடந்து கொண்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அது உண்மையா இல்லையா என்பது அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தெரிந்துவிடும் என பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் சல்மான் பட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், தங்கள் நாட்டுக்கு வராமல் அடம் பிடிக்கும் இந்தியாவை 2025 சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானில் விளையாட வைப்பது ICC-யின் கடமை என்றும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் திட்டமிட்டபடி பாகிஸ்தானில் மட்டுமே நடைபெறும் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹ்சின் நக்வி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாக இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் இலங்கைக்கு மாற்றப்பட்டன. இதனால் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரும் மாற்றப்படுமா என கேள்விகள் எழுந்துள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தின் முன்னணி அணிகளில் ஒன்றான மான்செஸ்டர் யுனைடெட் அணி பயிற்சியாளரின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டு நீட்டிக்கப்பட்டது. அணியின் பயிற்சியாளராக நெதர்லாந்தைச் சேர்ந்த எரிக் டென் ஹாக் கடந்த 2022ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். 2025ஆம் ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் அணி நிர்வாகம் 2026 வரை நீட்டித்தது. கல்கி 2898 AD படத்தில் படத்திற்காக முதலில் கமல் போடவிருந்த ஒரு கெட்டப் பற்றிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு சில காரணத்தால் அந்த கெட்டப் வேண்டாம் என்று படக்குழு நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இப்படத்தில் கமல்ஹாசன் வரும் காட்சிகளை பார்க்கும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கோட் படத்தின் VFX பணிகளுக்காக அமெரிக்கா சென்றுள்ள இயக்குனர் வெங்கட் பிரபுவை மகாராஜா பட இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் நேரில் சந்தித்துள்ளார். இருவரும் சந்தித்தது தொடர்பான புகைப்படத்தையும் நித்திலன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். நடிகை ரம்யா பாண்டியன் ஜிம்மில் வெறித்தனமாக ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ரம்யா பாண்டியன் ABS ஒர்க் அவுட் செய்யும் வீடியோவை பார்த்த ரசிகர்கள், இப்படி ஒர்க் அவுட் செய்தால் தங்களது இடையழகு போய்விடுமே என கமெண்ட் பதிவிட்டு வருகின்றனர். ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 15ஆம் தேதி திறக்கப்படுவதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் நிலையில் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. OnePlus Nord 4 ஸ்மார்ட் போனின் கேமரா பகுதியை தவிர மற்ற இடங்களில் மெட்டல் பிரேம் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இணையத்தில் லீக்கான OnePlus Nord 4 ஸ்மார்ட் போனின் ஸ்கெட்ச் படத்தை வைத்து இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போனை வரும் 16ஆம் தேதி OnePlus நிறுவனம் அறிமுகம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் CNG பைக்கை பஜாஜ் நிறுவனம் வெள்ளிக்கிழமை அறிமுகம் செய்கிறது. பஜாஜ் நிறுவனத்தின் புனே தொழிற்சாலையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி முன்னிலையில் இந்த பைக் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. பஜாஜ் CNG பைக் ஒரே மாடலாக இல்லாமல் பல்வேறு வேரியன்ட்களில் 4 நிறங்களில் அறிமுகமாக உள்ளது.